பாஞ்சால நாட்டிலிருந்து புறப்பட்ட அம்பை காட்டுக்கு போகிறாங்க. அங்கே அம்பை தவம் செஞ்சிட்டு இருந்த ஒரு முனிவரை சந்திக்கிறாங்க. அம்பையுடைய குறைகளை கேட்ட அந்த முனிவர் பரசுராமரை சந்திக்க சொல்கிறாரு. அம்பை பரசுராமர் கிட்ட போய் அவங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி அழுறாங்க. அப்போ பரசுராமர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கும் பீஷ்மருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு அம்பை கிட்ட சொல்கிறாரு. பரசுராமர் பீஷ்மரை கூப்பிட்டு அம்பையை திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பீஷ்மர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறதுனால திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு மறுத்துடுறாரு. இதை கேட்டு பரசுராமர் கோவப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த வாக்குவாதம் பெரிய போரா நடக்குது. இதை தடுத்து நிறுத்துறதுக்காக சிவபெருமான் தோன்றி அம்பைக்கு வரம் கொடுக்கறாங்க. நீ இந்த பிறவியில பீஷ்மரை கொல்ல முடியாது, உன்னோட அடுத்த பிறவியில உன்னால தான் பீஷ்மர் மரணமடைவார்னு சொல்றாங்க. இதை கேட்ட அம்பை, என்னால பீஷ்மரை கொல்ல ரொம்ப நாள்லாம் காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு உடனே தேயில விழுந்து அவங்களோட உயிரை மாச்சிக்கிறாங்க.